भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। நிறைய போஸ்ட் பண்ணி டிலைட் பண்ணிட்டேங்க மாஸ்டர். உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஆனாலும் சொல்லக்கூடாது. என்ன எதனால ஏதோ ஒரு யோசனைங்க மாஸ்டர். காலையில கண்ணு விழிக்கும் போது பயங்கரமா கண்ணுக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி வந்துச்சுங்க மாஸ்டர். அப்படியே பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மாஸ்டர். எதனால அப்படி ஒரு தலைவலி வந்துச்சுன்னே தெரியலங்க மாஸ்டர். நானே என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் முடியலங்க மாஸ்டர். விட்னஸ் கூட பார்த்தேங்க மாஸ்டர். ஆனா விட்னஸ் என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலங்க மாஸ்டர். அவ்வளோ வலி. என்னோட வாய்ஸ்ல நான் அது மாதிரி வலி அனுபவிச்சதே இல்லைங்க மாஸ்டர். தலையை போய் முட்டிக்கலாம் போல இருந்துச்சுங்க மாஸ்டர். செவுத்துல அவ்வளோ ஒரு பெயினுங்க மாஸ்டர். வாய் விட்டு அழுதுட்டேங்க மாஸ்டர். அவ்வளோ ஒரு அழுக. ஆனா அழுகிறத பார்த்துட்டு வீட்லயும் பயந்துட்டாங்க மாஸ்டர். எதுக்கு வா அந்நேரத்துல ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொன்னா அந்நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காதுன்னு அப்புறம் பாயிண்ட் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஆவி பிடிச்ச நிறைய பண்ணுங்க மாஸ்டர். டேப்லெட் கொண்டு எல்லாம் பண்ணுங்க மாஸ்டர். ஆனாலும் முடியல. இப்படி ஒரு வழியை நான் அனுபவிச்சதே இல்லைங்க மாஸ்டர். எதனாலன்னு எனக்கு இன்னுமே புரியலங்க மாஸ்டர். டாக்டரும் பார்த்துட்டு பிபி செக் பண்ணிட்டு சுகர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஊசி போட்டுட்டு நான் அப்பயே அவர்கிட்ட கேட்டேன், எதனாலங்க இப்படி ஒரு வலி எனக்கு வலிச்சது அப்படின்னு. இப்ப கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், கண் டெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாருங்க மாஸ்டர். எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. கண்ணுல ப்ராப்ளம் வந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தூர பார்வை மட்டும்தான் இருக்கு, கிட்ட பார்வை இல்லை. ஆனாலும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மாஸ்டர். நான் அவ்வளவா செல்லும் பார்க்க மாட்டேன். இது எதனாலன்னே தெரியலங்க மாஸ்டர். அவ்வளோ ஒரு வலிங்க மாஸ்டர், சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க மாஸ்டர். எனக்கு அது மாதிரி வலிச்சதே இல்லைங்க மாஸ்டர். எதனாலங்க மாஸ்டர் இப்படி ஒரு வலி எனக்கு? இன்னும் கூட அந்த ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்குங்க மாஸ்டர். டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் மாஸ்டர் மீட்டிங் என்னால அட்டன் பண்ண முடியல. அம்மாவும் பயந்துட்டாங்க மாஸ்டர். அதனாலதான் தமிழ் மேமுக்கு காலையில ஃபோன் பண்ணி கேட்டாங்க எதனால அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்லைங்க மாஸ்டர். உங்களை மட்டும்தான் மாஸ்டர் நினைச்சிட்டே இருந்தேன். அப்படியும் எனக்கு வலி நீங்க ஹீல் பண்ற மாதிரி நான் நிறைய உணர்ந்திருக்கேங்க மாஸ்டர். கனவுலாம் நீங்க நிறைய வந்திருக்கீங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய டைம் வந்திருக்கீங்க. எனக்கு ஹீலிங் பண்ணியிருக்கீங்க. நிறைய இது மாதிரி பண்ணியிருக்கீங்க. நிறைய கனவு அது மாதிரி நான் ஹீலிங் பண்ண மாதிரியே நான் நினைச்சிட்டே தாங்க மாஸ்டர் இருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு தலைவலிலாம் போகவே இல்லைங்க மாஸ்டர். அப்படி ஒரு வலிங்க மாஸ்டர். இன்னும் நினைச்சாலே நடுங்குதுங்க மாஸ்டர். அந்த மாதிரி வலி எதனாலங்க மாஸ்டர் எனக்கு வந்ததுன்னு தெரியலங்க மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். அதனாலதான் என்ன மீட்டிங்லாம் என்னால கலந்துக்க முடியல. இவர் வீட்டுல லீவு போட்டிருந்தாருங்க மாஸ்டர். இருந்தாலுமே ஒரு மாதிரி ஒரு கேரிங்காவே இருந்தது. டேப்லெட் போட்டனால ஒரு மாதிரி இருந்தது மாஸ்டர். அதாங்க மாஸ்டர் வரல. நன்றிங்க மாஸ்டர். தலைவலி அப்படின்னா காமனாகவே எந்த ஒரு நோய் நம்ம உடம்புல வரதா இருந்தாலும் 7 வருஷத்துக்கு மேலே தலைவலி வந்துடும். ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது தலைவலி தான். தலைவலின்னு வந்ததுனாலே லைஃப்பில் ஒரு சிலர் தினந்தோறும் தலைவலின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க. தலைவலி மாத்திரை போட்டுக்குவாங்க, இந்த தலைவலி தைலம் தடவிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட மேபி நானும் பார்க்கும்போதெல்லாம் நீ தலைவலி தைலம் தடவிட்டு இருக்க, தலைவலின்னு சொல்லிட்டு இருக்க. தலைவலி வந்ததுன்னா 7 வருஷம் கழிச்சு ஒரு டிசீஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது முன்னாலே காமிக்கும். தலைவலி வரும்போதே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த டிசீஸை எடுத்துடலாம். டிசீஸ் வர்றதுக்கு காரணம் வந்து மெட்டபாலிசம் சேஞ்சஸில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டாக்ஸின்ஸ், கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிறது. அதுவும் உடம்புல இருக்குது. பொதன்னு தண்ணி உடம்பாட்டுக்குள்ள உள்ள ஏகப்பட்ட டாக்ஸின்ஸ் இருக்குது. அதனுடைய ரிலேட்டடாக வர்றதான் வெரிகோசிஸ் வெயின்லாம். ஸோ டிப்ரெஷன், மன அழுத்தமும் அதுக்கு ஒரு காரணம். இப்போ உடம்பு மின்னல் மாதிரி வெட்டிச்சு அதுக்கப்புறம் அதிகமான தலைவலி வந்ததுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸும் பாஸ் ஆகுறது. மூளையிலேருந்து உடல் முழுக்க எல்லா செய்திகளையும் அனுப்புறது நரம்பு மண்டலத்து மூலிமா அனுப்பும். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் தான் அனுப்பும். டிரான்ஸ்ஃபாரம் மாதிரி தான். டிரான்ஸ்ஃபாரத்து மூலிமா கரண்ட் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒரு பல்புக்கு, சுவிட்சுக்கு, ஃபேனுக்கு, மிக்சி கிரைண்டருக்கு தனித்தனியாக போகிற மாதிரி தான் மூளையிலேருந்து வந்து எல்லாம் நரம்பு வழியாக போகுது. அது எங்காவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன இதுனா பாரு அந்த லைட் எரியாது அல்லது பொறி பறக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் காக்க கேட்க உட்காந்துனா பாரு சடங்கும் நெருப்பு மாதிரி ஓடும். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பீஸ் போயிடும். அல்லது வந்து அந்த இது கீழே இறங்கிக்கும். மீண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாக லைட் இருக்கும்.
அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிடும். ஒரு சில பெரிய விஷயங்கள் ஆகும்போது ரெக்கவர் ஆகாது. இப்போ அந்த மாதிரி அந்த மூளையிலிருந்து போகக்கூடிய சமிக்கைகளில் ஏற்பட்ட சின்ன அந்த பொறி தான் அந்த மின்னல். அது ஏதோ ஒரு இடத்துல அந்த மின்சார ஓட்டத்தில் தடை ஏற்படுது. மின்சார ஓட்டம்னா நீங்கள் அக்குப்பஞ்சர் நீடில் சரி பண்ண முடியாது. ஏன்னா இது பிராண உடலில் தான் அக்குப்பஞ்சர் போய் வேலை செய்யும். இது ஃபிசிக்கல் பாடியில் உன்னோட மூளை நரம்புகளில் போகக்கூடிய அந்த மின்காந்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டிருக்குது எங்கேயோ. அதுக்கு தான் நிறைய இந்த மாதிரி காரணங்கள், மன அழுத்தம், டிப்ரெஷனால் இருக்கக்கூடிய வேதியியல் ரியாக்ஷன்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, அதிகப்படியான உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, மெட்டாபாலிசம் சேஞ்சஸ்னால் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் வெளியே போகாமல் இருக்கிறது, அது ஃப்ரீ ரேடிக்கலாக கன்வெர்ட் ஆகாங்காட்டி நம்ம அதை சரி பண்ணணும். முதல் ஆஃப் ஆல் உன் உடம்பை க்ளீன் பண்ணணும். நீ என்ன பண்ணுறீன்னா, சுரக்காய் இருக்குல்ல, சுரக்காய், நீர் பூசணிக்காய், தொடர்ந்து இதவே சாப்பிடு. சுரக்காய், நீர் பூசணிக்காய் ஒரு 7 நாளைக்கு மாற்றி மாற்றி இதை ஒன்று வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிடு, அல்லது வந்து குழம்பு வச்சு சாப்பிடு, அது வதக்கி சாப்பிடு, அல்லது ஜூஸாக சாப்பிடு, எப்படி வேணாலும் சாப்பிடு. 3 நேரமும் கூட போட்டு அடி. நீ சுரக்காய், நீர் பூசணிக்காய் மாற்றி 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 3 நேரமும் ஒரு 7 நாளைக்கு சாப்பிடு. சாப்பிட்டீங்கன்னா வயிற்றால போகும், நல்லா வயிற்றால போகும், ஒன்றுக்கு நிறைய போகும், அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பசியாலும் சரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். உடம்போட வெயிட் 10 கிலோ வரைக்கும் கூட குறைஞ்சிரும். உடம்புல சதை குளம் எல்லாம் போயிடும். அப்போ டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டாக வெளியில் போகும். முதல்ல உடம்பு சுத்தமாகணும். உடம்பு சுத்தமானால் தான் அந்த உடம்புல இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியில் போனால் தான் மெட்டாபாலிசம் சேஞ்சு வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் 20 லட்சம் செல்லு செத்துக்கிட்டு இருக்கும். இப்போ வயசுக்கெல்லாம் ஒரு 20 லட்சம் செல்லு ஆகும், 10 லட்சம் செல்லு தான் உற்பத்தி ஆகும். அப்போ வந்து அந்த செத்துப்போன செல்லெல்லாம் வெளியே போகணும். தானாக உடம்பு வெளியேற்ற தன்மை இருக்குது, வெளியேறும். ஆனால் வயசாக அது குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு கட்டத்தில் தான் நம்ம இறந்து போகிறது. அது இயற்கையின் படைப்பு அப்படி இருக்குது. இந்த மாதிரி நீ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த உள்ளுக்குள்ள இருக்க நச்சு ஃபுல்லாக வெளியேறிடும். நச்சுங்கிறது வந்து தசை மண்டலத்திலையும் இருக்கும், ரத்த மண்டலத்திலும் இருக்கும், உனக்கு வந்து நரம்பு மண்டலத்தில், எல்லா இதுலேயுமே அந்த நச்சுகள் சேர்ந்துருக்கும். நரம்பு மண்டலத்தில் போய் இந்த நச்சுகள் அடைப்பு ஏற்படும் போது தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து டிஸார்டர் ஆகிறது. அதனால் ஏற்படுறது இந்த ஸ்பார்க்கு. இந்த ஸ்பார்க் ரிலேட்டட் டு கண்ணு, காது, மூக்கு. இதுலாம் இருக்கு, கண்ணு, காது, மூக்கோட மண்டையிலேருந்து அப்படியே ரிலேட்டட் இருக்குது. அதில் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். காதில் எதை இடி விழுந்த மாதிரி இருக்கும், கண்ணில் பொறி தட்டின மாதிரி இருக்கும், மூக்கில் எதாவது ஒன்று இதான மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சென்சஸாக இருக்கக்கூடியது கண்ணு தான். கண்ணு தான் முதல்ல காட்டும், அப்புறம் காது காட்டும், அப்புறம் மூக்கு, அப்புறம் தொண்டைக்குழி காட்டும். அதுக்கப்புறம் நோய் வந்துடும். அது என்ன நோயோ அது அந்த நரம்பு எந்த நரம்பு எஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு நம்ம நோய் வந்துடும். அதனால் எந்த சாதாரண டாக்டர் போனால் பிபி சுகர் செக் பண்ணுறனால இதை கண்டுபிடிக்க முடியாது. நீ வந்து நல்ல ஆயுர்வேத டாக்டர் இருந்தானா பல்ஸை பார்த்து வாதப்பத்து சிலையத்தை வைத்து அவன் பார்த்து அதுக்கு மருந்து தருவான். அப்போ அது சுத்தம் பண்ணும் போது ஆகும். நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க, நரம்பியல் நிபுணர்கள் இருப்பாங்க டாக்டருங்க. அவங்களாம் அந்த டெஸ்ட் எடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. அது எந்த நரம்புல எங்கே இது அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்குற அளவுக்கு நியூரோ டிஸார்டர்ஸ் அது திறமையான டாக்டர்கள் இருக்காங்களான்னு தெரியல அந்த ஏரியாவில். அப்படி திறமையான டாக்டர்கள் இருந்தால் அவங்க கண்டுபிடிப்பாங்க. கண் டாக்டர் போய் பார்த்தாலும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். கண்ணாடி போட்டுக்கோங்கம்பார். தலைவலி வந்து கண்ணாடி போட்டுக்கோங்கன்னு சொல்லுவார் கண் டாக்டர். காது டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். நரம்பு டாக்டர் பார்த்தாக்க நார்மலாக ஸ்கேன் எடுப்பார், பண்ணி பார்த்துட்டு 2 மாத்திரை கொடுப்பார், தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க சொல்லுவார். அதில் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தானா வந்து ஏன்னா நரம்புங்கிறது பெரிய விஷயம். அது 72,000 நரம்புகள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக அணுகு வாய்ந்து வந்தாங்கன்னா கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சாலும் அவன் அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அது இதை சரி பண்ணுறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அது நீயே உடம்பு வந்து நம்ம இயற்கையில் சரி பண்ணிக்கலாம். உணவு முறை, வாழ்க்கை முறைகள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம சரி பண்ணி உடம்பை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதில் முதல் ஸ்டெப்பு உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றுறது தான். நான் சொன்ன மாதிரி 7 நாளைக்கு சாப்பிடு. 7 நாளைக்கு அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க நச்சுக்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடும். உடம்பு கொஞ்சம் இளைக்கும். இளைச்சா ஒன்றும் தப்பு இல்லையே, கூட்டு பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கிற, கொஞ்சம் இளைச்சா நல்லா தான் இருக்கும். வீட்டுக்காரர் உள்ளே கிடக்கிறாரு இல்லை, கொஞ்சம் மம்மாளம் பாரு எவ்வளோ உள்ளியாக இருக்குது, அது கொஞ்சம் இளைச்சாலும் தப்பு இல்லை. இந்த கன்னத்தில் 2 பக்கம் 2 லட்டு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறையட்டும். எல்லாத்தையும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லது தான். அடிக்கடி நீ பண்ணலாம். அடிக்கடி இந்த கொரோனா டைமில் குண்டம் ஒருத்தன் தான் நம்ம இங்கே வந்து இல்லை, நீ இதுக்கு சடூரி வந்து இல்லை, அந்த மேனேஜர் பயங்கர குண்டாக இருப்பார். ட்ரிங்க்ஸ் அதிகம் சாப்பிட்டு கொரோனா டைமில் தோட்டத்தில் சுரக்காய் போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட சுரக்காய் காய்ச்சிருச்சு. ஊரடங்கு உத்தரவு போட்டு வெளியே போக முடியல. வேறு வழியே இல்லாமல் தோட்டத்தில் காட்டுக்குள்ளே வரவங்க வெறும் சுரக்காயாக தின்னாப்புல. அந்த 2-3 மாதம் சுரக்காயே தின்னு உடம்பு ஆள் அவ்வளோ தட்டு மாதிரி சின்ன பையனாட்ட ஆகிட்டார்.
அவ்வளோ நல்லது. கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் கூட சரியாயிடும். உடம்புல எல்லா உறுப்பும் புத்துணர்ச்சி ஆகிடும். ஸோ நச்சுகள் வெளியில் போனாலும் அது இயங்க ஆரம்பிச்சிடும். இயங்க ஆரம்பிச்சுன்னா தொல்லை இல்லை. அதனால் தலைவலிங்கிறது தான் நம்ம நோய்க்கான முதல் அறிகுறி. உடம்பு சமிக்கை காட்டுறது சரியாகிக்கணும். நம்ம உனக்கு வந்து கொஞ்சம் முத்தவே ஆரம்பிச்சிருச்சு அந்த தலைவலி. அதனால் ஃபஸ்ட்டு இதை பண்ணு. 7 நாளைக்கு தான் பண்ண சொன்னாலும் 7 நாளைக்கு பண்ணி விட்றாது. 7 நாள் உடம்புல தட்டாட்டாயிரும். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சேர்த்துக்கும். மாதத்துலேயே ஒரு நாளைக்கு அல்லது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வாரம் அப்படி போடும். வெறும் இதை மட்டும் சாப்பிடு. இல்லை மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி இப்போ வாரத்தில் ஒரு நாள் சுரக்காய் நீர் பூசணிக்காய் சேர்த்திக்கணும்னு போடு. மாதத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக போடு. இல்லையே 6 மாதத்துக்கு ஒருக்கா 7 நாளைக்கு சாப்பிடு. அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உனக்கு நோயும் வராது, சாவும் வராது, நல்லா இருக்கலாம் ஆரோக்கியமாக. அதனால் வந்து இதை வந்து தியானத்தினாலேயோ விட்னஸ்னாலேயோ ஹீலிங்னாலேயோ எதனாலையும் சரி பண்ண முடியாது. நச்சுக்கள் இருக்கும்போது ஹீலிங் எனர்ஜி பற்றாக்குறை இருந்தால் ஹீலிங் கொடுக்கலாம். இது நம்ம கர்மாவும் இதில் ஒரு சில இது வேலை செய்யும். நம்மளை இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி நோய் வந்து இந்த மாதிரி போய் இப்படி தான் சாகணுங்கிறலாம் விதி இருந்தால் அந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல நேரம் நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அறிவு நமக்கு ஞானம் வந்து கிடைக்கும். அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். புத்திசாலி பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணிக்குவான். முட்டாள் சோம்பேறியாக பயன்படுத்தாமல் நுணக்கியாக இருக்கணும்னு நினைப்பான், மாட்டிட்டு முடிப்பான். நீ புத்திசாலியாக இல்லை முட்டாளான்னு முடிவு பண்ணிக்க. ஒரு வாரம் பண்ணு, அதுலேயே உனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு அப்புறமா மீண்டும் தலைவலி நின்று நல்லா சரியாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக உடனே 7 நாள்லேயே சரியாகலாம் சொல்ல முடியாது. மேஜர் சரியாயிடும். 80% 7 நாள்லேயே சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி அந்த இதை போச்சுட்டு கொஞ்சம் ஏதோ யோகாசனங்கள், ஒரு வாக்கிங், ஏதோ உடலுக்கு ஒரு சில பயிற்சிகள், அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பயிற்சிகள் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 6000 ஸ்டெப்பு நடக்கணும். அப்போ தான் இதையும் நல்லா வேலை செய்யும். கண்டக்காலுக்கு வேலை கொடுக்கணும். அப்படி எதுவும் இல்லைங்கும் போது நமக்கு உட்காந்தே வேலை செய்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உடல் கெட்டு போக தான் செய்யும். அதில் இதை இப்போ ரெக்கவர் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு நடைப்பயிற்சி, சின்னதாக ஒரு ஏதாவது யோகாசனம், சூரிய நமஸ்காரம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வீட்டு வேலைக்கு துணி துவைக்கிறது, மாவாட்டுறது, அரைக்கிறது, இதெல்லாம் அம்மி, செக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்து குமிஞ்சி ஊடு கூட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தாலே பெண்களுக்கு போதுமான உடற்பயிற்சி அதிலே இருக்கும். மிஷினை நம்பாமல் நம்மளே செய்ய ஆரம்பித்தோன்னா அதுலேயே நமக்கு போதுமான உடற்பயிற்சிகள் இருக்கும். அதை பண்ணிவிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த 7 நாள் இதை பண்ணு, நல்ல ரிசல்ட் இருக்கும். என்ன புண்ணியம் செய்தேனோ